இந்த பையன் நல்லா சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டு எலும்பு கொண்டு வந்து ஓரமா போடுறான். அங்க இருந்த நாய்க்குட்டி ஒன்று வந்து அந்த எலும்பு துண்டை சாப்பிடுது. நமக்கு சோறு போட்டவங்க தான் தெய்வம் அப்படின்னு அந்த பையன் பின்னாடியே போகுது. ஆனா அவனும் அதை கண்டுக்காம அடிச்சு வெளியே துரத்தி கதவை சாத்திட்டான். என்னதான் அந்த பையன் ரகட் பாயா இருந்தாலும் அந்த நாய்க்கு அவன் போட்ட எலும்பு துண்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதனால நன்றி மறக்காம அவன் வீட்டு வாசல்லே அந்த நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பையனுக்கு அந்த நாய் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லை. எப்பெல்லாம் அந்த நாயை பார்த்தாலும் அடிச்சு துரத்துக்கிட்டே தான் இருப்பான். இருந்தாலும் அந்த குட்டி நாய் வெளியே எங்கேயுமே போகாம அவன் வீட்டு வாசலே இருக்கும். ஒரு நாள் அவன் மிச்சமான சாப்பாடை தூக்கி போடுறான். எனக்கு தெரியும்டா, அடிக்கிற கை தான் அணைக்கணும், என் மேல உனக்கு பாசம் அப்படின்னு அந்த நாய் நம்பிட்டு அவன் போட்ட சாப்பாடை சாப்பிடுது. அதோட இல்லாம அந்த பையன் எங்க போனாலும் அந்த நாய் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது என்னடா விக்ரமனை பிடிச்ச வேதாள மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு அவன் கடுப்போட இருக்கும்போது சதக்குன்னு அந்த நாய் கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வந்த வழியில அந்த நாய்க்கு செமையா அடிபட்டுருச்சு. இதை அவன் பார்த்தாலும் அவன் கண்டுக்காம அப்படியே திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவில அதே மாதிரி ஒரு நாய் இருக்கு. அவன் மனசு கேட்கல, அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.